கரைஞ்சி முதல் ஒழும்பி வரும். இப்போ இந்த மலைகள் ஏதாவது வந்தோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்போ இது வந்து நாங்கள் பஞ்சலிங்கம் சொல்லி சொல்கிறது. இது பிரமாண்ட மிகப்பெரிய ஆலமரங்கள் 2 இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான வரலாறு இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, சமாதியா அடிச்சிலையா அவற்ற சமாதி ஆலயம் சமாதிக்கு பின்னால இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருந்து வராங்க. நான் வந்து மக்களே நேர்ந்து கொண்டு வந்து தேங்காயை வச்சுட்டு அது நடந்து முடிஞ்ச உடனே வந்து அதை எடுத்து உடைச்சி விடணும். வணக்கம் முருகன். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் பழக்கம் போல் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு நேராக பின்னுக்கு பார்த்தோம் சொன்னால் ஒரு யாரும் அறியாத ஒரு சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது. அது தொடர்பான ஒரு காணொலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலை பாருங்கள் எங்களுக்கு நேராக முன்னுக்கு தெரியுது. அந்த பாடசாலைக்கு நேராக முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் இந்த சிவன் கோயில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே அப்படி என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி வாங்க. இப்போ பார்த்தோம் சொன்னால் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போக போகிறோம். இதுதான் ஆலய வாசல். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். முன்னுக்கே பார்த்தோம் சொன்னால் ஒரு பிள்ளையார் இருக்கிறார். எல்லாரையும் வரவேற்கும் வகையில் பிள்ளையார் இருக்கிறார். இது கற்பூர சட்டி. அதை தாண்டி அப்படியே உள்ளே போனோம் என்றால் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு பின்னால் இருக்கும் பிள்ளையார் தான் இவர். ஓகே, இவரை வணங்கி போட்டு இப்போ நாங்கள் உள்ளே போகலாம். ஓகே, அப்படியே நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு 2 வேப்ப மரம் நிற்கிது. எந்த ஓர்டரில் போகிறதுன்னு தெரியல. ஓகே, வேப்ப மரத்தை கடந்து போகும்போது முன்னுக்கு மணிக்கோபுரம், நல்ல உயரமான மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது. ஓகே, மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படியே முன்னுக்கு முகப்புக்கு வந்துட்டோம். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆலயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சிவன் கோயில் இல்லையா, ஸோ நல்ல பெரிய பெரிய தூண்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கால பார்த்தோம்னு சொன்னால் வசந்த மண்டபம் இருக்குது. ஆலயத்தின் மூலவரை இங்கே தான் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே பார்த்தோம் சொன்னால் முன்னுக்கே ஒரு செங்கல் இருக்குது. அதில் சந்தனம், குங்குமம், உபுதி எல்லாம் இருக்குது. வழக்கம் போல் ஆலயங்களில் இருக்கிறது போல் ஒரு நந்தி. ஆனால் இங்கே இருக்கிற நந்தியை பார்த்தோம் சொன்னால் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து ஆலயம் வந்து மூடி இருக்கிறதால உள்ளே எதையும் காட்ட முடியலை. அப்படியே பார்த்தோம் சொன்னால் இங்கால நவக்கிரகம் இருக்குது. ராகு, செவ்வாய், சந்திரன், இந்த நவக்கிரகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை கழித்து பார்த்தோம் சொன்னால் சிவன் ராத்திரி வருது. அதனால் கோவில் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலயத்தினுடைய பின்பக்கம் போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் சொன்னால் ஆலயத்தினுடைய அந்த சுவர் பகுதி எல்லாமே நீண்ட காலமாக இது வந்து இந்த இடம் பார்த்தோம் சொன்னால் அந்த வர்ணங்கள் பூசாத நிலையில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிவன் கௌரி என்ற ஒரு போர்டும் போட்டிருக்குது இதில். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே இந்த இடத்துல வந்துட்டோம். ஆனால் கோவில் வேலை நடக்குதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சிவன் ராத்திரி நாளைக்கு வர போகிறதால, நாளன்றைக்கு வர்றதால இங்கே வேலை நடந்து கொண்டிருக்குது. இது தான் மூல வரைந்த பிரதான கோபுரம் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த கோபுரத்துக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்கன்ட்டு. அப்படியே இங்கால பார்த்தோம் சொன்னால் முன்னுக்கு அந்த உடனே நினைக்கிறேன் விநாயகர் சந்நிதி இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த இடம். யா,
இதில் வந்து விநாயகர் சந்நிதி இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு பார்க்க இயலாது, மூடி தான் இருக்குது. ஓகே, அதை தான் கடந்து அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அபிஷேகம் நடந்து வரும்போது இருக்க வர இந்த தீர்த்தங்கள் வந்து பெறக்கூடிய இந்த கருங்கல்லால் செதுக்கப்பட்ட இதுகள் காணப்படுது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால முருகன் சன்னிதானம் இருக்குது. ஓகே, இது வந்து முருகன் சன்னிதானம். ஓகே, இங்கேயும் ஆலயம் மூடப்பட்டிருக்கிறதுனால இப்போ நாங்கள் உள்ளே பார்க்க முடியாது. ஓகே, எங்களுக்காக கொஞ்சம் விளத்தி காக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இந்து ஆலயம் என்ன அடிப்படையில் இருக்குமோ அந்த முறையில் எல்லாமே இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இனி தான் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஆலயத்தின் பிரதான எல்லா பகுதியும் பார்த்துட்டோம். ஆலயத்தின் பின்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தோம் சொன்னால் மிகப்பெரிய ஆலமரங்கள் 2 இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான வரலாறே இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலய வேலை நடந்து கொண்டிருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதில் வரும்போது நல்ல பெரிய 2 ஆலமரங்கள் பாருங்கள் எப்படி வேறுபட்டுருக்குதுண்டு. இங்கே பாருங்க, தாங்கும் பேர் நிலத்தை அண்மிச்சிட்டார். தாங்கும் பேர் நிலத்தை தொடுறது கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு பின்னால் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இங்கே தான் ஒரு ஓகே, நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 4 சிவலிங்கம் இருக்குது. மொத்தம் 5 சிவலிங்கங்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ இந்த ஆலயத்தில் கேட்டதன்படி இங்கே கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னு கேட்டால், இது வந்து முருகண்டி பகுதியில் இருந்த ஒரு காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. இது பல 100 வருஷங்களுக்கு முன்னே இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் வந்து கொண்டு வரப்பட்டு இதை தான் வழிபட்டு வந்ததாகவும், பிற்காலத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு இது பின்னால் அப்படியே இருந்த இடத்துல இருந்து வழிபட்டு கொண்டு இருப்பதாக சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக சதுர வடிவத்தில் காணப்படக்கூடிய ஒரு சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தினுடைய அமைவுகளை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு கருங்கல் தோற்றத்தில் இருக்கிறது போல் தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க. ஓகே, அப்படி நாங்கள் இன்னும் பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரியே கட்டி கிடக்கு. மண்டபம் அல்லது இது ஒரு ஆலயமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய இதாக கட்டி கிடக்கு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இது வந்து என்ன சூலாயுதம் ஒன்று இருக்குது. ஒரு தேங்காயும் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. கிராம வழிபாட்டு முறை என்றதால் இங்கே ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதில் வந்து நேர்த்திகள் வந்து நேர்த்தி கடன்களுக்கான அந்த வழிபாட்டு இடம் என்று நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கட்டி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மரத்தின் அமைவு இதுகளை பார்க்கும்போதே தெரியுது, இது இப்போ பல வருடங்களுக்கு முன்னே இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இந்த ஆலயத்தில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இதில் தெரிகிற அமைப்பு வித்தியாசமாக கிடக்கு. ஓகே, இது உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டது இல்லை, இதுக்குண்டு பெரிய ஒரு வரலாறு இருக்கும் என்று. ஆனால் இன்றைய நாளில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து இந்த வரலாறு தெரிந்த அல்லது இப்படி எங்களுக்கு இதுக்குரிய விளக்கங்களை சொல்லக்கூடிய யாருமே இந்த இடத்துல இல்லைங்கிறதால எங்களுக்கு சரியான முறையில் இது தொடர்பான விளக்கங்கள் கிடைக்கல. ஆனால் வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஒவ்வொரு மர்மமாக தான் இருக்குது இந்த இடத்துல. என்னென்னா எல்லோரும் முருகண்டி ஆலயத்துக்கு வந்த உடனே முருகண்டி பிள்ளையாரை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற சிவன் ஆலயம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம் இப்படி ஒரு இடம் இருக்குதுண்டு. ஸோ இப்போ நாங்களும் எதேச்சியாக பார்க்கும்போது இதுக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் உடனே வந்து இதை காணொலியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கேன். ஆலய வளாகம் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால்
ஆலயத்தின் பின்புறத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருக்குது, அதைத்தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கோ, இந்த இடத்துல பார்த்தால் இதில் இதே மாதிரி நிறைய தூண்கள் போடப்பட்டிருக்குது. இப்படி நிறைய தூண்கள் போட்டிருக்குது. என்ன தேவைக்காக போட்டிருக்காங்கங்கிறது சரியாக தெரியலை. இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதை நாங்கள் ஒருக்கா கிட்ட போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பட் இது உண்மையிலே என்னண்டே தெரியலை. இந்த இடத்துல இதில் ஒருத்தருடைய சிலை இருக்குதுன்னு. ஓகே, இது ஒரு சமாதி என்று நினைக்கிறேன். அப்படியா? இங்கே வருங்க, காமராஜ், தைலான் காமராஜ் என்ற ஒரு போர்ட் போட்டிருக்குது. இது ஒருத்தருடைய சிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இந்த சிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக இந்த சிவன் ஆலயத்தை பார்த்தபடியே இருக்குது. இதுக்கும் அந்த ஆலயத்துக்கும் எது தொடர்பு இருக்கான்னு தெரியலை. இங்கால பார்த்தா இங்கால ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இதில் தான் இருந்தாங்க. இங்கே வெறும் வழிபாடு தான் கூடுதலாக. வெறும் கோயிலுக்கு நியாயமான வழிபாடு செய்கிற இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கின்ற மேலும் மேலும் செய்வார். பங்களிப்பு கூட இதில் நீங்களும் கொஞ்சம் பேட்டி கண்டுக்கணும். அவருக்கு அபாயம் எடுத்து காட்டுங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு அக்கா வந்து இந்த இடத்த சிவலிங்கத்தை கழுவி கொண்டிருக்கிறா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். இந்த இடத்துல இருக்க சிவலிங்கம் சிவன் ராத்திரிக்கான வேலை நடந்து கொண்டு. ஓ, சிவன் ராத்திரிக்காக வேலை. ஓகே, அங்கால ஒரு கோவில் இருக்கா? அது என்ன கோவில் அக்கா? அதுதான் இந்த சிவன் ஆதி மூலம். ஆதியில இருந்து தானாக தோன்றினது. முனீஸ்வரர் என்று சொல்லி இதை சொல்றவ. அதான் இந்த ஆலயம். ஓகே, இப்போ இது வந்து இப்போ எவ்வளோ காலம் இந்த இடத்துல? இது எவ்வளோ காலம்னு குறிப்பிட்டு சொல்லல. அது இப்போ அந்த ஆலயம் இதை முன்னிட்டு அதை சிவனாக அதில் 72ஆம் ஆண்டு கட்டப்பட்டது அந்த ஆலயம். அப்போ அந்த 72ஆம் ஆண்டுக்கு முதலே இதில் இருக்குது. ஓகே, அப்போ இதை நாங்கள் இருந்த காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இதை இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கே ஆலயமாக கட்டப்பட்டது. ஓகே. அப்போ இது இந்த இடத்துல ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டிருக்குது. இது இதுலேயே கட்டி அதைத்தான் வாசலா வச்சிருந்தது. அதால தான் வர்ற மாதிரி. சரி. அது வாசலால கோவில். இப்போ அங்கால கோயிலை கட்டி அங்கால வச்சிருக்கீங்க. சரி, இப்போ என்னன்னா இந்த இடத்துல சிவலிங்கம் ஒரு வித்தியாசமான இது பஞ்சலிங்கம்னு சொல்லி சொல்றது. இது இப்போ மக்களாகிய நாங்கள் ஏதாவது நேர்த்திகள் செய்யணும்னு சொன்னால் நாங்களே இவைக்கு அபிஷேகம் பாலுகள் எல்லாம் கொடுத்து நாங்களே அபிஷேகங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ மற்ற ஆலயங்கள்ல இப்போ மூலஸ்தானங்கள்ல இருக்கிற ஆலயங்களுக்கு நாங்கள் செய்யலாது. இது நாங்களே எல்லாம் செய்து கொள்ளலாம். இப்போ பால் அபிஷேகமோ ஏதோ தண்ணியோ ஏதாவது நேர்த்தி கொண்டு வச்சு நாங்களே இதை கூத்தி கொள்ளலாம். சரி. மற்றதுக்கா இப்போ இது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிற ஒரு சதுர வடிவம். இது அப்படியே தானாயே வந்ததாமன்னு சொல்லி இந்த 5 லிங்கமும் தானாகவே ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொல்லி அது எவ்வளவு காலம்ன்றது எனக்கு தெரியல. சரி. அப்படியே கொண்டு இதில் வச்சிருக்கிறேன். அதுதானே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இது நாங்கள் பஞ்சலிங்கம்னு சொல்லி சொல்றது. இது மக்கள் யாரும் இதை செய்து கொள்ளலாம். என்ன வேணுமென்றாலும் இதுக்கு செய்து கொள்ளலாம்.
சிவன் ராத்திரி அன்றைக்கு பெரிய விசேஷமாக நடக்கும். சிவன் ராத்திரிக்கு விசேஷமாக நடக்கும். அப்போ இது கொஞ்சம் எண்ணெயல் சாத்துறது தானே ஆக்கள், எண்ணெயல் சாத்தியர்கள் செய்வினோம். அப்போ கொஞ்சம் இதாக்கிடந்தா போல எல்லாம் கழுவியெல்லாம் நீட் பண்ணப்படுது. சரி 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 சரி. இப்போ யார் இங்கே கொண்டு வச்சா அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதுகள் எனக்கு தெரியல. அது வந்து அந்த ஆலயம் வந்து காமராசர் என்று சொல்லி ஒரு ஐயா ஒரு ஆள் தான் அந்த ஆலயத்தை நிர்வாணம் செய்தவர். அவற்ற சமாதி தான் அதுக்கு நேரம் அதுல நேரம் இருக்கிறது. சரி சரி சரி. சமாதியா இல்லாட்டி சிலையா? அவற்ற சமாதி அது. சமாதி. மற்ற இதுல வந்து இது வந்து ஆலயம் கட்டி முதலாவது கும்பாபிஷேகம் செய்த உடனே அவர் மோசம் வந்து அப்போ அவற்றை இதாலே அப்போ அவற்றை பிள்ளைகள் பரம்பரை ஆக்கள் தான் இதை ஆதரிக்கிற மாதிரி இப்போ கோயில் நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்து பூசைகள் ஆக்களை வச்சு பூசைகள் செய்யணும் ஐயரை வச்சு. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் பல நீண்ட காலமாக முருகண்டி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கோம். இது வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து பெருசாக ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ இப்படியான இதுகளில் இதண்டைகளை என்னென்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட முருகண்டியும் இந்த முனீஸ்வரரும் உண்டுன்னு சொல்லலாம். அப்போ முருகண்டியை விட இது ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கலாம். என்ன கண்டது வந்து 72ஆம் ஆண்டு அப்படித்தான் இதை கண்டிருக்கணும். 71ஆம் ஆண்டு அப்படி கண்டுதான் இப்போ நாங்கள் கட்டினவை. சரி சரி சரி. அப்போ அது எப்போ இருந்ததுன்றது சொல்ல தெரியாது. ஓகே ஓகே. அதை நீங்கள் இப்போ நாங்களே இப்போ பாருங்கள் இன்றைக்கி எதேச்சியாக கண்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். வரும்போது தான் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்து நான் அந்த இடத்த கட்டாயம் காணொலியாக எடுக்கணும், இதை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக நான் அதை எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போக்கா இப்போ இந்த ஆலயத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் நிதி பற்றாக்குறை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு தனிநபர் ஒரு ஆள் எடுத்து தான் தண்ட முயற்சியில் தான் இதை கட்டினவர். இப்போ அவர் இதண்டு மோசம் போனோன்னு வந்து கோயில் வந்து இப்போ நிர்வாகம் எடுத்து ஆக்களிட்ட நிதியல் உதவி செய்து தான் கட்டி கொண்டிருக்கணும். அப்போ கோயில் சுற்றுமதில்கள் கட்ட வேண்டி இருக்கும். மற்ற கோயில் வேலையல் இப்போ பார்க்கலையே உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலையற்பாடுகள் இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த வேலையல் செய்கிறதுக்கெல்லாம் இப்போ நிதி இப்போ இது வந்து ஒரு ஆதி வந்து இப்போ ஆரம்பத்தை இப்போ நாங்களாக உருவாக்கின ஒரு ஆலயம் வந்து இல்லை. இது வந்து தானாக தோன்றினது. அப்போ தானாக தோன்றினதை வந்து நாங்கள் வந்து என்ன முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் மக்கள் வந்து தான் ஏதாவது நிதி உதவிகளை செய்து இப்போ ஆலயத்தை கொண்டு வந்து ஆலயத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். அதான் இப்போ யாரும் வந்தால் நேரடியாக முன்னுக்கு முருகண்டி பிள்ளையாரை பார்த்துட்டு போயிடுவேன். நம்ம இது வந்து ஒரு தடவை தெரியாது. ஆக்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் இது வந்து இதன் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு எங்கே உள்ள மக்கள் பிரதானமாக வந்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருந்து வராங்க. நான் வந்து இந்த ஊர் இல்லை, எனக்கும் இந்த ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நான் ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சு நான் இந்த வந்த இடத்துல கோயிலுக்கு வந்து நான் வந்து யாழ்ப்பாணம். அப்போ வந்து போனதில்லை, எனக்கு ஒரு விருப்பம் மாதிரி இந்த ஆலயம் வந்து விதாண்டினோன்னு நான் இந்த ஆலயத்துக்கு வர்றது. அப்போ சிவராத்திரி எனக்கு தெரியணுண்டா இப்போ இந்த வீடியோ பார்த்தா இனி யாராச்சும் பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு அந்த என்ன சொல்கிறது, இப்போ இது வந்து தானாக தோன்றின ஒரு சிவன் தானே. இப்போ தானாக தோன்றின சிவனண்டேக்குள்ள ஒரு இது ஒன்று இருக்கும் தானே. இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் இதில் வரக்கூடிய யாரும் இந்த சிவனுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ செய்து கொள்ளலாம். அபிஷேகங்கள் செய்கிறது தானே, எண்ணெய் சாத்திரம் தானே, தண்ணி ஊற்றி ஏதாவது வேண்டுதல் செய்து இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு இப்படி நீர் ஊற்றி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். அதுதானே. இப்போ நாளைக்கு கடும் விசேஷமாக இருக்கும். நாளைக்கு வந்து சனி பிரதோஷம், நாளண்டைக்கு வந்து சிவராத்திரி. மற்றதாக்கா இப்போ இந்த இடத்துல வேற என்ன விஷயங்கள்? இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு நேர்த்தி ஒன்று வைக்கிறோம் வையுங்கோவன், ஏதாவது ஒன்று நடக்க வேணும் என்று சொல்லி நடக்கணுமென்று நினைச்சு. இப்போ நாங்கள் மற்ற கோயிலில் போனால் ஏதாவது தேங்காய் உடைப்போம் இல்லை தீபம் ஏதாவது ஏற்றி நடக்கணுமென்று நினைப்போம். நான் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு தேங்காய் ஒன்று நேர்ந்துட்டு அந்த அதில் ஒரு தேங்காய் இதில் ஒரு தேங்காய் வச்சிருக்கணும் தானே. அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நேர்த்தி கொண்டு நீங்கள் வைக்கிறீங்க, வச்சுட்டு அது நடக்கணும் நடக்கணுமென்று நினைச்சு நீங்கள் நேர்ந்து கொண்டு வந்து தேங்காயை வச்சுட்டு அது நடந்து முடிஞ்ச உடனே வந்து அதை எடுத்து உடைச்சி விடணும். அப்போ அப்படி இருந்தால் இப்போ உடனே நடக்க நீண்ட காலம் என்றால் இருக்காதுல்ல. அப்படி ஒன்று இது அவர் விட மாட்டார். அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய மாதிரி ஒரு இதை அவர் அருளை அவர் கொடுப்பார். இப்போ தேங்காய் நேர்ந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ 2-3 நாளில் வந்து 2-3 நாளோ ஒரு கிழமையோ மிஞ்சி போனால் ஒரு கிழமையோ 2 கிழமையோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே இருந்தாலும் அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை அவர் கொடுப்பார். அப்படி ஒரு சிறப்பு உண்டு அவரில் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்குண்டு. ஓகே. இப்போ இதெல்லாம் நேற்று இது வந்து இப்போ ஏதாவது காணாமல் போனால் அல்லது ஏதாவது உண்டு இளையண்டை கட்டுவினம். நான் என்னென்னு சொன்னால் இது வந்து சில இப்போ எங்கள்ட மக்கள் வந்து செய்கிற இன்னொரு தவறு உண்டு. என்னென்னு சொன்னால்
இப்போ ஏதாவது எங்களுக்கு நேர்த்தி கொண்டு நாங்கள் வச்சு கட்டுறோம்னு சொன்னால் அதை நேர்த்தி முடிஞ்சோன்னா கலட்டி விட்டுருவோம். அதை அப்படி விட்டு சில பேர் அப்படியே விட்டுருவிடும் அந்த இதுகள். அப்போ கலட்டி விட்டாதான் அது கூடுதலான பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது தெரியாது. சரி சரி சரி. ஆனால் முறைப்படி அதை கலட்டி விடணும் நாங்கள். ஓகே, இது உண்மையிலே ஒரு அற்புதம். ஓகே, வேறு என்ன அந்த இடத்துல வேறு விஷயம்? மற்றது வந்து இப்போ ஒரு நாகம்மாண்ட புத்தொண்டு தானாகவே வந்திருக்குது. அதுக்கு எங்களை போகணுமாக்கா? அந்த அதில் ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முருகண்டி ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த சிவன் ஆலயத்தில் பல்வேறு மர்மமான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓகே, இங்கால ஒரு புத்து இருக்குதாம், அதையும் போய் பார்ப்போம். இதா இது வந்து இதில் வந்து புத்து வந்து இருந்தது மலை. இது வந்து தானாகவே வந்து ஒரு நாகம்மாண்ட ஒரு புத்தொண்டு. அதில் வந்து இப்போ புத்தை வந்து எங்களுக்கு எழும்ப விடுதில்லை. மலையல் வந்து 2 கரைஞ்சி முதல் ஒழும்பி வரும். இப்போ இந்த மலையல் ஏதாவது வந்தோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்போ ஒரு பக்தன் ஒரு ஆளின் கனவில் தோன்றி தனக்கு ஒரு நிழல் போட சொல்லி தான் நினைறன்னு சொல்லி தனக்கு ஒரு நிழல் போட சொல்லி அந்த பக்தன் வந்து தன் இதில் இதை நிலையில் செய்கிறேன். அதுக்கான அந்த அதனால இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கு. சரி சரி சரி. ஓகே, இது என்ன இந்த இடத்துல? இது வந்து இப்போ ஒவ்வொரு தரம் நேற்று போட்டு தான் கொண்டு வந்து வெப்பினம். இதுதான் அந்த ஆதிண்ட நாகம்மா வந்து இவரை தான் நாகம்மாவாக வச்சிருக்கணும். இது நல்ல நிலைமையில் கொஞ்சம் புத்து விழும்பி வந்தது. வேறு மழை தானே, மலையல் வேற கரைஞ்சி தாண்டி நான் போல. இப்போ இதில் என்ன இந்த நாகம் இது இப்படி வந்து இப்போ நாக பாலுகள் கொண்டு வந்து வைப்பினோம். வெள்ளிக்கிழமையில் ஞாயிறுகளில் பாலுகள் கொண்டு வந்து வைப்பினோம். வந்து குடிக்கும். நாகம்மா இருக்கிறா இதுக்குள்ள கண்டிருக்கணும். சில பக்தர் மேலே கண்டிருக்கணும். மற்றது வந்து இப்போ நாகதோஷம் உள்ள பக்தர்கள் இருக்கணும் தானே, அவை வந்து நாகதோஷம் நிவர்த்தி செய்துட்டு தாங்களே இதில் வந்து அபிஷேகம் எல்லாம் செய்து ஐயர் சொல்கிற முறைப்படி தாங்களே வந்து அபிஷேகங்கள் செய்து அதுவும் நடக்கிறது. அப்படியே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்குன்னு. ஓகே, அப்படியே இந்த இடத்துல என்ன பொங்குறாங்க? இது விநாயகருக்கு ஒரு பக்த அடியார் ஒரு ஆள் நேர்த்தி கொண்டு வச்சிருக்கிறா. அந்த நேர்த்தி நிறைவேறி இருக்குது போல இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து பொங்கல் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறான். அந்த அங்கே இருக்கிறது அதில் இருக்கிறது தான் அவற்றை சமாதி என்று சொல்லினோம். ஓகே, நாங்கள் முதல்ல எடுத்து போய் காட்டின இடம் அது. ஓகே அக்கா, உண்மையிலே நாங்கள் முருகண்டி ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது எதேச்சியாக கண்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். அது வந்து அவற்றை அருள் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்குது. உண்மையிலே இப்போ நான் வரும்போது ஒரு கோவில் இருக்குது, போயிட்டு வரணும்னு சரிசமாக போக வேண்டுமாக்கா. பின்னால் பார்க்கும்போது எனக்கே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து போகும்போது. நிச்சயமாக மக்களே, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை முருகண்டி ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிற சிவன் ஆலயத்துடன் தொடர்புடைய சில விஷயங்களை வந்து இந்த அக்கா எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தால் எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும். மற்றது நிறைய பேர் முருகண்டி ஆலயத்துக்கு வருவீங்க, வந்தால் கட்டாயம் இந்த ஆலயத்துக்கும் ஒருக்கா வந்துட்டு போங்க. நிச்சயமாக இந்த ஆலயத்தை பற்றியான விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்க வரை நன்றி, வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம்.